பொதுவாக எந்த அளவுக்கு எங்களால் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் லோன் ஈஸியாக வாங்க முடியும்னா எந்த லோன் வாங்க முடியும்? லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே காமன் தான். ஓகே. ஆனால் ஏன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் தான் இருக்குது. நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம முன்னேறணும். என்னன்னா கேஷ் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. கேஷ் கிரெடிட்ல நீங்க யாருக்குன்னு சொல்லிட்டு செக் கொடுத்துடணும். செக்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு மேனேஜருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மெயில் பண்ணிடுவீங்க. அது வர்த்தான அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிசினஸ் லோன் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க பில் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். அவங்க கம்ப்ளீட்டா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா இருக்குது. நம்ம அன்எத்திக்கலா இருந்தானா இம்ப்ளிமெண்டேஷன் மந்த் ஆன் மந்த். சரி, இப்போ 5 கோடி ரூபாய்க்கு நம்ம ஐடியாலாம் ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து அந்த கிணறு இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு டீ கடை போட்டலாம்டா, லோன் எங்க கேட்டாலும் தராங்க, பிரான்சைஸ் மூலமா தராங்க அப்படின்லாம் இருக்குல்ல. அது வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்போ போய்கிட்டு இருக்கு? 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல இந்த மாதிரி ஆர்வத்துல பண்ணி தோத்து போறவங்களும் இருக்கிறாங்களா? என்ன கேட்டீங்கன்னா, நான் பிரான்சைஸ் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, ஃப்ரீயா கொடுத்தா கூட நான் பிரான்சைஸ் எடுக்க மாட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம கூட அட்வொகேட் சிந்து மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேங்கிங் பத்தி, சிபில் பத்தி, இன்னும் நிறைய டீடைல்ஸ் பத்தி கேட்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். எஸ், பொதுவா எந்த அளவுக்கு எங்களால வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல லோன் ஈஸியா வாங்க முடியும்னா எந்த லோன் வாங்க முடியும்? கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே காமன் தான். ஓகே. ஆனா ஏன் கவர்மெண்டோட ஸ்கீம் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சப்சிடி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3.75ங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்டே கொடுக்குற காசு. அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டே கட்ட வேணாம். யார் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற? உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் தான் இருக்கு. நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம முன்னேறணும். என்னன்னா கரெக்டா இன்ட்ரெஸ்ட் கட்டிடணும். லோனை வந்து கரெக்டா கட்டிட்டே இருந்தீங்கன்னா கிரெடிட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேனேஜர் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து ஒரு 10 lakhs கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணி இன்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரே மாசத்துல அவர் நினைச்சேன்னா 2.5 crore வரைக்குமே அவருக்கு சாங்ஷன் பண்ற அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்றாரு. சோ நம்ம லோன் வாங்கினாமா கிடைச்சிச்சா செலவு பண்ணிட்டு அப்படி கிடையாது. நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களை சிபில்ல வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம ரியலா இருக்கோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான சிஸ்டம் கம்ப்ளீட்டா இருக்கு நமக்கு. சில இடங்கள்ல வந்து அவங்க வாங்குற லோன் ஒரு காரணமா இருக்கு, பட் அவங்க யூஸ் பண்ற விஷயம் வேறதா இருக்கு. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கான தண்டனை என்னவா இருக்கும்? இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு லோன் வாங்குனீங்கன்னா கேஷ் கிரெடிட்னு ஒண்ணு இருக்குது. கேஷ் கிரெடிட்ல நீங்க யாருக்குன்னு சொல்லிட்டு செக் கொடுத்துடணும். செக்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு மேனேஜருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மெயில் பண்ணிடுவீங்க. அது வர்த்தான அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்ப போறதெல்லாம் கிடையாது. உங்களை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணிடுவாங்க. எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபாயில உங்களை ட்ராக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க 15 லட்ச ரூபாய் 2 கோடி ரூபாய் எடுக்க முடியும். கம்ப்ளீட்டா ட்ராக்கிங் தான். நீங்க ஃபர்ஸ்டே இவங்க ஸ்டார்டிங் 3 months உங்களுக்கு கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுவாங்க. ஃபாஸ்டே உங்களை பிடிச்சிருவாங்க. இப்போ பழைய மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே பண்றீங்களா பண்ணலையா கம்ப்ளீட்டா பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரிய லோன் வாங்கிட்டு நாட விட்டு போயிடுறாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஆட்கள் ஏதாவது ட்ரை பண்ணிட மாட்டாங்களா? எதுவுமே கிடையாது. எப்போதுமே இப்ப பேங்க்ல இருந்தா ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. எவ்ரி 15th of the month பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் லோன் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க பில் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். அவங்க கம்ப்ளீட்டா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா இருக்குது. நம்ம அன்எத்திக்கலா இருந்தானா அதுக்குமே நமக்கு சொல்யூஷன் செய்யறதுக்கும் ஆள் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ லோன் வந்து நிறைய கேட்டகரி சொன்னீங்க. அதுல இப்போ நீங்க ஒவ்வொரு லோனையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இப்போ நீங்க சொல்றதுல ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மாதிரி, சர்வீஸ்க்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம் சொன்னேன் நான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா பிசினஸ் பீப்புளோட லோன் சொல்லி 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கரண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. YEGPன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கீம் இருக்கு. அது வந்து 15 lakhs வரைக்குமே கொடுக்குறாங்க. அதுல நம்ம வந்து 25% சப்சிடி பார்த்தோம். அதாவது 3.75 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நீடுங்கிற ஸ்கீம் அது வந்து மேனுஃபேக்சரிங்காக கொடுக்குறாங்க.
மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 crores வரைக்குமே ம். 10 lakhs to 5 crores வரைக்குமே உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. உங்களோட ம். ஐடியா கரெக்டா இருக்கா, உங்களுக்கு ரியலாவே அந்த ஐடியாலஜி செக் பண்ணுவாங்க, அவ்வளவு ம். வர்த்தான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு வந்து ஒரு டீ கடை வைக்க போறேன், எனக்கு வந்து நீங்க ஒரு 5 கோடி ரூபாய் கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ம். ம். 50,000 தான் ஆகும். ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அதை பார்ப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் மந்த் ஆன் மந்த். சரி, இப்போ 5 கோடி ரூபாய்க்கு நம்ம ஐடியாலாம் ரெடி பண்ணிட்டு நம்ம Okay. பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து அந்த கிணறு இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மானிட்டரிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எங்க வைக்க, ஏன்னா அங்க இருக்கிறவங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறனால ஆமா, எந்த இடத்துல வைக்க போறீங்க, எவ்வளோ பட்ஜெட், அதுல நீங்க என்னென்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்க டர்ன் ஓவர் பண்ண போறீங்க, அந்த டர்ன் ஓவர் மூலம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட் மூலமா எனக்கு எவ்வளோ நீங்க வந்து லோன் கட்ட போற, அந்த எல்லாமே கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா கால்குலேட் பண்ணிடுவாங்க. கரெக்ட், ஓகே, அதன் மூலமா தான் இது பண்ண கரெக்ட். முடியும். ஃபுல்லாவே கால்குலேட் பண்ணிடுவாங்க. கால்குலேட் பண்ணது இல்லாம மானிட்டரிங்ல தான் இருப்பீங்க நீங்க. ம், ம். உங்க எனி டைம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஓ, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ராம்ப்ட். யாரையுமே உங்களால எந்த விதத்துலயுமே சரி கட்ட முடியும், Okay, பாத்துக்கலாம் சரி கட்டலாம் எல்லாம் கிடையாது. இது Okay. எல்லாமே ரொம்ப எத்திக்கலா போயிட்டு இருக்குன்னு நான் லைவா பாக்குறேன். ஓகே. எனக்கு நீங்க ஐ மீன் நீங்க ஃபீல்டில் இருக்கனால கேட்குறேன். இப்போ எங்க பார்த்தாலும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு டீ கடைக்கு போனோன்னா, பேசாம ஒரு டீ கடை போட்டலாம்டா, லோன் எங்க கேட்டாலும் தராங்க, ஃப்ரான்ச்சைஸ் மூலமா தராங்க அப்படின்லாம் இருக்குல்ல. அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இப்போ போய்கிட்டு இருக்கு? 100% சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல இந்த மாதிரி ஆர்வத்துல பண்ணி தோத்து போறவங்களும் இருக்கிறாங்களா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிரான்ச்சைஸ்க்கும் அகெயின்ஸ்ட் கிடையாது. பட் Okay. ஆனா என்னோட ஃப்ராங்க் ஒப்பீனியன், என்ன கேட்டு ஒரு எக்ஸ்ஆர் ஜெட்ல வந்து பிரான்ச்சைஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன், ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க எடுக்கவே மாட்டேன். Okay. நீங்க என்ன கேக்குறீங்க, நான் Okay. மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லவே வரல. Okay. எப்படி பிரான்ச்சைஸ்க்கு அகெயின்ஸ்டா பேசுவீங்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன ம். கேட்டீங்கன்னா நான் பிரான்ச்சைஸ் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, ஃப்ரீயா கொடுத்தா கூட நான் பிரான்ச்சைஸ் எடுக்க மாட்டேன். ஏன்? நீங்க ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணுங்க, அது நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்ககிட்ட 10 பேர் பிரான்ச்சைஸ் எடுக்கணும், உங்களுக்கு புரியுதா? ம், உங்க ம், ஐடியா தான் பிரான்ச்சைஸ். ம். கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். ஓகே. உங்களோட விஷயத்தை நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் கிச்சன் வந்துச்சுல, ஒரு ஐடியாலஜி சொல்றேன். கிளவுட் கிச்சன் வந்துடுச்சு, அடுத்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் பயங்கரமா இருக்கும். ஹோட்டல்லாம் போட்டு சமைக்கிறது இல்லாம ஒரு ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க, 10 பேர் அந்த இடத்துல குக் பண்ணிப்பாங்க, ம், ம், ம். அந்த இடத்துல ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பிளான்டா போகுது. ம், இது ம். ஒன் ஆஃப் த ஐடியாலஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, ஹோம் ஃபுட் ஒரு மெஸ் வச்சுட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுங்க, ம், அதுக்கு ஒரு ம். பேர் வைங்க, அந்த பேரை ஃபெமிலரைஸ் பண்றீங்க, அதை நல்லா ஓடுறதுனால நீங்க ம், அதுக்கு இந்த பேரை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால பிரான்ச்சைஸ்ன்னு சொல்றீங்க. அதுக்கு அவங்க லாக்ஸ் அண்ட் லாக்ஸா சார்ஜ் பண்றாங்க. ம். நீங்களே ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிராண்டா மாறிடுவீங்க. ஓகே, அந்த பிராண்டோட வேல்யூ வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு பிராண்ட வாங்குறத விட ஒரு பிராண்ட உருவாக்குறது ஈஸியும் கூட, அதே மாதிரி அது அதுக்கு வந்து தான் value. நமக்கானதுன்னு இருக்கும். கரெக்ட். Yes. என்னைக்குமே உங்களோட வேல்யூ வந்து உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் யோசிக்கணுமே தவிர Okay. மத்தவங்க சொல்றதுக்கு எல்லாமே ஓகே ஓகே இப்படி பண்ணலாம்னு டைலண்ட் எரர் பண்ண முடியாதுல. ம், இது ம். வந்து அமௌண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து பேங்கிங் பற்றியும் சிபில் பற்றியும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிகள் மேம். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் மேம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.